அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சனி பயிற்சி பலன்கள் 2025 வரிசையில ஆண்டு மார்ச் 29 நடக்கக்கூடிய சனி பயிற்சியானது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இந்த பயிற்சியானது 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் பார்க்கிற அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசி. இந்த வீடியோ எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, முதல்ல கும்பராசிக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த சனி பயிற்சி பலன்கள் மூலியமா எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாது, என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இருக்கு, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதுக்கு தீர்வு என்ன செய்யணும், இந்த வகையில் நம்ம எடுத்துப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு நீங்க கும்பராசியா, உங்களுடைய நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது கும்பராசி இருக்காங்களா? இந்த வீடியோவானது சத்தியமாக அவங்க பார்க்க வேண்டும், பார்த்தே ஆக வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தரக்கூடிய அத்தனை செய்திகளும் நிறைந்த இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கும்பராசி காலபுருஷனுடைய 11ஆம் வீடு சனி பகவான் மூலத்திரிகோணஸ்தானம் அடையக்கூடிய வீட்டுல அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஆரம்பிக்கிறது. செவ்வாயுடைய நட்சத்திரம் 3-4 செவ்வாய் நட்சத்திரம். அதுக்கு பிறகு சதய நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும். அதுக்கப்புறம் தான் பூரட்டாதி நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம். இப்போ 2 பாதங்கள் உடைப்பட்ட நட்சத்திரமாக செவ்வாய், 4 பாதங்கள் ராகு, 3 பாதங்கள் பூரட்டாதியில 1, 2, 3 பாதங்கள் முடிய உடைப்பட்ட நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தும் இந்த கும்பராசியிலேயே. செவ்வாய், ராகு, குருவுடைய நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய வீட்டுல. இப்ப சனி பயிற்சியை எதிர்கொள்றாங்க. ஜென்ம சனியால் நான் சொல்லி புரியணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை, ஜோசியம் மீது நம்பிக்கை இல்லைங்கிறவங்களுக்கு எங்களோட வீடியோல வேலை இல்லை. தம்ப்நெயில்ல தெளிவா போட்டிருக்கோம், இது ஜோசிய பத்தின வீடியோன்னு. நாங்க வேற ஏதோ கிளப் டான்ஸ் எல்லாம் போடல. தேவையில்லாத உள்ள வந்துட்டு ஜோசியமே பொய்ன்னு சொல்ல வேண்டிய அவசியம்னா நீங்க ஆன்டி சோசியல் எலிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகுது. ஏன்னா தம்ப்நெயில்ல கிளியரா போட்டிருக்கு அஸ்ட்ராலஜின்னு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து ஜோதியமே பொய்ன்னா இது எதுக்காக பரப்புறீங்க இந்த மாதிரின்றது எனக்கு புரியல. எனக்கு இப்ப எனக்கு பிடிக்காத ஒரு தம்ப்நெயில் வந்தா நான் உள்ளவே போக மாட்டேன். ஆக இந்த மாதிரி அன்ஹெல்தி கமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு, சில தற்கூறிகள் கடவுளே இல்ல, நாம் தான் கடவுள், பகுத்தறிவு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா வந்து இறந்து போன சிலைக்கு மாலை போடுவாங்க, இறந்து போன சமாதியில போய் மாலை போடுவாங்க. சமாதி என்ன மோந்தா பாக்குது பூவை. இப்படி பல தற்கூறிகள் இருக்காங்க, அவங்கள பத்தி எல்லாம் நம்ம பேச வேண்டாம். ஆண்டவன் மீது நம்பிக்கை, உங்கள் மீது நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா கூட இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. கும்பராசி கடந்த ஜென்ம சனியினால 2.5 வருஷம் கும்பராசினியர்கள் பட்ட துன்பம் என்பது எல்லா விதமான துன்பங்களும், அதாவது பண பிரச்சனை, உடல் ரீதியான ஆரோக்கியம் பிரச்சனை, குழந்தைகளுக்கு தொந்தரவு, பிரிவு, உறவுகள்ல பிரிஞ்சு நொந்து போயாச்சு, தற்கொலை முயற்சிகள், மரணத்தை தொட்டுட்டு கிட்ட போய் இருந்துட்டு மறுபடியும் வந்தாச்சு, மரணங்கள், முக்கியமான மரணங்கள், வேலை இழப்பு, அவமானம், தேவையில்லை தகாத வார்த்தைகள், அசிங்கப்படுறது எதிரிகள் முன்னாடி எல்லாம் பார்த்தாச்சு. என்ன மிச்சம்? இத்தனையும் பார்த்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அந்த நினைப்பு தப்பு. என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற கேமை நம்ம வந்து ஆடிதான், இதுல வந்து மாற்றமே இருக்க முடியாது. கண்டிப்பா ஆடணும். என்ன நடந்தாலும் ஆடணும், கடைசி வரைக்கும் நம்ம பிளே பண்ணியே ஆகணும். இது நம்ம விருப்ப அப்பாற்பட்டு நம்ம இந்த வாழ்க்கைய நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கான ரகசியங்கள் நாளையுடைய வெற்றியில் நமக்கு தெரியாது. மேபி இருக்கலாம், இன்னைக்கு உண்டான தோல்விக்கு காரணம் நாளையோட இமாலய வெற்றிக்கான காரணமா கூட இருக்கலாம். சரியா? அப்போ யார் ஒருத்தர் வந்து தோத்து போறாங்களோ அவங்களாலதான் ஜெயிக்க முடியும். இந்த நினைப்போடு இருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்தா போதும். ஆக இந்த கும்பராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல காலம் என்பது ஆரம்பிக்க போகிறது. இதுதான் உண்மை. உங்கள் ஜென்மராசியிலிருந்து வந்த சனி பகவான் உங்களுக்கு பாத சனியாக மாறப்போகிறார். 7.5 சனியில, அதாவது நான் சொன்ன மாதிரி படாத கஷ்டங்கள்,
முதல்ல உங்களுக்கு இந்த கடந்த 2.5 வருஷமா மனசு சரியா இருக்காது, மூளை சரியா வேலை செய்யாது, ஏதோ ஒரு சஞ்சலம், பயம், ஒரு பதட்டம், முடிவெடுக்கக்கூடிய ஒரு நடுக்கம், உறவுகள்லாம் காலி, சின்ன விடமா போய் எல்லாம் போச்சு, இதெல்லாம் மறந்துருது. ஸ்டார்ட் அஃப்ரெஷ் பட்டன், ரீஸ்டார்ட் பட்டன் அமுத்துங்க, கம்ப்யூட்டர்ல அமுத்துற மாதிரி. கண்டிப்பா இந்த வரக்கூடிய எதிர்காலமானது அடுத்த 20 ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட எதிர்காலத்தை தரக்கூடிய அளவுல சனி பகவான் வேலை செய்வார், உங்களுடைய ராசிநாதன். முதல்ல சனி பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் கொண்டு வர போறார் அப்படின்னா, புத்துணர்ச்சியும் தைரியமும் உங்களை அறியாம வரும், மனசுல ஒரு தெளிவு வரும். உங்கள் சந்திரன் உங்க ராசியிலிருந்து அவர் மைண்ட்ல இருந்து விட்டுட்டு போறாரு, உங்களுக்கு ஒரு தெளிவு பிறகு அடுத்து என்ன செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு யுக்தியை நீங்க கையாள முடியும். இது 1. 2, முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரிவு என்பது ஒன்று சேரும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நார்மலா நீங்க யாரு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ சனி பகவான் கொடுத்த அனுபவத்திலே பாதி காமிச்சிருச்சு. நீங்க யாரு, உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத உணர வச்சு உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய அந்த பீரியட்லயே, அது ஆரம்ப புள்ளியில தான் நீங்க இருக்கீங்க. இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குன்னா, வெகு நாட்களாக கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்குன்னா உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள் யாராக இருந்தாலும் தன்னிச்சையாக அவர்களே மன்னிப்பு கேட்டு உங்களை வந்து சேருவார்கள், காலில் சரணடைவார்கள். உங்கள் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். அந்த காலம் வரப்போகிறது, ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை மாற்றங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கும்பராசினியர்களுக்கும் இதுதான் கோல்டன் பீரியட். ஜாப் சேஞ்ச் நடக்கும், நல்ல வேலையில போய் உட்காருவீங்க. அப்ராட் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் சக்சஸ்ஃபுல்லா அமையும். நீங்க கவனமாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயத்தான், உங்க 2ஆம் வீட்டுக்கு சனி போறாரு. அதாவது தனம், வாக்கு, குடும்பம். டக்குன்னு இப்ப பணம் வரும், பெரிய அளவுல பணம் வரும், லம்சமா வரும். பணம் வந்துருச்சு அப்படின்னு செலவு பண்ணிடக்கூடாது, ஜாக்கிரதையா கையாளணும். தேவைக்குதான் வாழணும். நமக்கு வந்து வாண்ட் அப்படின்னா எது, எல்லாமே வாண்ட் தான். நீடுங்கிறது தேவை, நம்ம தேவை கம்மி. ஆசை என்பது அளவற்றது, எல்லாத்துக்கும் வேண்டும் தான். ஆனா தேவைக்கு மட்டும் நீங்க வாழ்ந்தீங்கன்னா அது உங்களை காப்பாற்றும். தேவையற்ற பொருள்களை வாங்கினீங்கன்னா தேவையுள்ள பொருள்ல விற்கிற மாதிரியான சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுரும். 2வது வாக்கு, பேச்சு வார்த்தை பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்லிப் ஆஃப் த டங், தப்பான வார்த்தைகள் வருங்கிறதுனால 10 வார்த்தை பேசுற இடத்துல 1 வார்த்தை பேசுங்க, சுருக்கி பேசுங்க. அதுக்கு அப்புறமா குடும்பத்துல அன்னெசரியான ஆர்குமெண்ட்ஸ பண்ணாதீங்க. இத பல முறை சொல்லிட்டு வரேன். உங்களோட சகிப்புத்தன்மைய இப்ப நீங்க வெளியில கொண்டு வாங்க, கம்முன்னு விடுங்க. இன்னும் அதெல்லாம் ஒரு டைம் இருக்கு, அது தன்னால புரியும். இப்ப நியாயம் பேசி, நியாயத்தை பேசி ஜெயிக்கக்கூடிய காலம் அல்ல, சாதுரியமா இருந்து பேசாம இருந்து ஜெயிக்கக்கூடிய காலம். இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. 2, உங்களுடைய ராசியிலிருந்து பெயர்ந்து 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாளர் உங்களுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தை பார்க்க போகிறார். இதனால குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடும். குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அவர் தன்னுடைய சமசப்தம 7ஆம் பார்வையாளர் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்ப்பதனால சில தேவையில்லாத உடல் உபாதைகள், சிறு விபத்துகள் ஏற்படலாம், ஜாகிரதையாக இருக்க வேண்டும். தன்னுடைய 10ஆம் பார்வையால உங்களுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியை பார்க்க போவதனால உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல சில இன்கிரிமெண்ட்ஸ் தடப்பட்டு போகலாம், சில கொஞ்சம் தாமதமாகலாம். தடப்பட்டு போகாது, தாமதமாகலாம். இதெல்லாம் நடக்கும். ஆனா ஒட்டு மொத்தத்துல மகரத்துக்கு நான் எப்படி பலன் சொல்லியிருந்தேனோ அதற்கு சற்றும் சளைக்காத அளவில் கும்பராசிக்கு இந்த சனிப்பயிற்சியானது ஒரு விடுதலையை கொடுக்கும், ஒரு ரிலீவ்டு ஃபீலிங், ஒரு எதையோ பிடிச்சு நம்மளை கெட்டதெல்லாம் விட்டு போன மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். இதுல எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை. இதுக்கான தீர்வுகள் என்ன? முதல் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய தீர்வு சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை தினமும் 21 முறை மினிமம் சொல்லணும். ஈஸ்வர ஆலயங்கள்ல ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் தான தர்மங்களை செய்ய வேண்டும். கருநீல வஸ்திரத்தை தானம் செய்ய வேண்டும். 3வது காண பைரவர் என்று சொல்லக்கூடிய திருநாய்களுக்கு நீங்கள் உணவு, நீர் போன்றவற்றை அளிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கெட்டதெல்லாம் விலகி நல்லது நடக்கும்.
முதல்ல நல்லது நடக்கணுங்க எண்ணம் நமக்கு வேணுங்க. நல்லதை நாம நினைக்கணும், முதல்ல நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும். தன்னால நல்லது நமக்கு நடக்கும். காலமும் கூடி வருது, நல்லதே உங்களுக்கு நடக்கும். என் உயிரினும் மேலான கும்பராசி நேயர்களே, மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.